வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு பக்கம் துரந்தர் மாதிரியான படங்கள் 1000 கோடி வசூலை நோக்கி போயிட்டு இருக்கு, சக்க போடுது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்றைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம். இது ஒரு 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 டஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சினிமா எடுக்கிறதா இருக்கட்டும், சினிமா ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே தேட்டர் ஓனர்ஸுக்கும் பிரச்சனை தான், ஓடிடிக்கும் பிரச்சனை தான், ப்ரொடியூசருக்கும், எல்லாருக்குமே ஒரு கடினமான காலகட்டம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்றது அப்படிங்கிறது பெரிய நடிகர்கள் படங்களுக்கே சிக்கலா இருக்கு. பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதே கஷ்டமா இருக்கு. நம்ம சமீபத்துல அக்கண்டா டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகும்னாங்க. அப்புறம் அது ரிலீஸ் ஆக முடியாம 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அது அந்த படத்துடைய வெற்றியை பெரிய அளவு பாதிச்சது. நிறைய ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. பெரிய 50% லாஸ் அந்த படம். அதே மாதிரி வாவாத்தியாரிய படம் ரிலீஸே பண்ண முடியல. இன்னும் கோர்ட்ல ஸ்டே கொடுக்குறாங்க. 28 கோடி ரூபாய் அவங்க பணம் கொடுக்கணும், அந்த ஃபைனான்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுல பிரச்சனையில இருக்கு. அதே மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறது, இப்ப நம்ம ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிறதே சிக்கலா இருக்கு. அவருக்கு டைரக்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அஜித்துக்கு ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கமலை எடுத்துக்கிட்டோம்னா, கமலுக்கு ப்ரொடியூசருக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனாலும் அவருடைய படம், இப்ப லேட்டஸ்ட் படம் நம்ம டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு அவங்க வச்சு எடுக்கக்கூடிய படம். ரொம்ப காலமாக அந்த படம் இன்னும் ஷூட்டிங்கே போல. அந்த படத்துடைய குரூ எல்லாம் சொல்லிட்டாங்க, யார் டைரக்டர் யாரு வசனகர்த்தா எல்லாமே சொல்லியாச்சு. ஆனாலும் இன்னும் ஷூட்டிங் போக முடியல. இது மாதிரி எல்லா பெரிய படங்களுக்குமே ஒரு சிக்கல் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட் ரொம்ப விழுந்துருச்சு கீழே. சேட்டலைட்டு சுத்தம் ஜீரோ. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மினிமம் கேரண்டி தேவைப்படுது. படம் எடுக்கும் பொழுதே யாராவது வாங்கிட்டாங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் வாங்கினாங்க, இல்ல ஜியோ ஹாட்ஸ்டார் படத்தை வாங்கினாங்க, 50 கோடிக்கோ 60 கோடிக்கோ 100 கோடிக்கோ வாங்கினாங்கன்னா தைரியமா அவங்க எடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. அந்த படம் தியேட்டர்ல ஃபிளாப் ஆனா கூட ப்ரொடியூசர் ஓரளவு தப்பிப்பாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரொம்ப யோசிக்கிறாங்க ப்ராஜெக்ட்லாம். இப்ப சின்ன பட்ஜெட் படமும் கமல் மாதிரியான பெரிய கதாநாயகர் பண்ண முடியாது. இல்லைன்னா கமல்லாம் பாபநாசம் 2 பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருடைய சம்பளம், அவருடைய மார்க்கெட்டு, அதோட ஓடிடி வேல்யூங்கிறப்ப அவர் பெரிய படங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்துட்டாரு. இப்ப மகேஷ் நாராயணன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றதா இருந்தது, அது சின்ன பட்ஜெட் படம். விக்ரமுக்கு அப்புறம் கமல்னால சின்ன பட்ஜெட் படங்களே பண்ண முடியாது. அதாவது நான் சொல்றது சின்ன பட்ஜெட்டுங்கிறது 100 கோடியே கமலுக்கு சின்ன பட்ஜெட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் 300 கோடி 250 300 கோடி 400 கோடி அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தேக்க நிலை முடிவடைஞ்சு வரணும்னா எல்லாமே ரெவென்யூ ஷேரிங்ல வந்தா தான் இது மாறும். பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் வரட்டும் தமிழ் சினிமாக்கு 2026. ரெவென்யூ ஷேரிங்னு எல்லா பெரிய கதாநாயகர்களும் ஒத்துக்கிட்டாதான் புது படங்கள் ஆரம்பிக்கும். இப்ப நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய KH 237 எப்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நம்முடைய கேள்வி. அதுக்கு இப்ப அறிகுறியே தெரியல. ஏன்னா இப்ப நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல டெல்லியில இருக்காரு கமல் சாரு. இப்ப எலெக்ஷன் வேற வரப்போகுது, ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. பிப்ரவரி லாஸ்ட் வீக் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும், தேதி வந்துடும். ஏப்ரல் அல்லது மேல எலெக்ஷன் தேதி வந்துடும். அநேகமா மே மாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். மே மாதம் முதல் வாரம் இல்ல 2வது வாரத்துல தேர்தல் இருக்கும் தமிழ்நாடு 2026. அப்ப ஃபுல்லா பிரச்சாரத்துக்கு போயிட்டாருன்னா ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே தெரியல. இது கமல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. என்னன்னா ஷூட்டிங் எப்ப ஆரம்பிப்பாங்க, அப்டேட்ஸ் என்ன, அடுத்தடுத்து ஏதாவது கொடுத்தா தானே நல்லா இருக்கும். நமக்கு அது சீக்கிரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நியூ இயர்லயாவது அதற்கான அறிவிப்பு வந்தா சந்தோஷமா இருக்கும். ஒரு படம் எடுக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, இதுதான் மெத்தட்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். இந்த ப்ராசஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த ப்ராசஸ் இப்ப நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல. இப்படிதான் படிச்சுட்டு போகணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில பேர் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு படிப்பாங்க, சில பேர் நைட்டு படிப்பாங்க, சில பேர் கிளாஸ்லயே நல்லா கவனிப்பாங்க, அந்த அப்சர்வேஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட் சினிமாலையும் இருக்கு. நாசர் ஒரு பேட்டியில குறிப்பிட்டாரு, கமலஹாசனை நான் ஏன் நன்றி சொல்லணும்னா அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ப்ராசஸ். இப்போ ஒரு குருதி புனல்னு ஒரு படம் இருக்குன்னா, அவங்க டைரக்டா வாங்க குருதி புனல் படம் எடுக்க போறோம், இன்னைக்கு 13ஆம் தேதி ஷூட்டிங் வந்துருங்க காலையிலன்னு அப்படிலாம் போக மாட்டாங்க. குருதி புனல் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுத்து
அந்த ஸ்கிரிப்டை பத்தி டிஸ்கஷன் நடக்கும், ஒவ்வொரு கேரக்டரை பத்தியும் டிஸ்கஷன் நடக்கும். இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அவர் என்ன மாதிரி மேக்கப் போடணும், அவர் கெட்டப் எப்படி இருக்கணும், அவர் என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ் இருக்கணும், அவர் எப்படி பேசணும், இப்படிலாம் நடக்குமா, இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமான்னு பயங்கர டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனே ஒரு பிசி ஸ்ரீராம் ஒரு டைரக்டர். கமல் கம்பெனில எப்பொழுதுமே ஒரு ஆர்டரா இருக்கும், எல்லாமே முறைப்படி நடக்கும். ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லாம அவங்க ஷூட்டிங்கே போக மாட்டாங்க. அப்ப அது டிஸ்கஷனும் நடக்கும். அப்ப இவர் வந்து அந்த பத்ரி கேரக்டர், அதுதான் அந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர். அதை பத்தி கமல் சாரும் பிசி சாரும் பேசினது தான் அதிகம். எனக்காக அவங்க அந்த கேரக்டர் வந்து சிறப்பா வரணுங்கிறதுக்காக பேசினாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டர் வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கணும், பெருசா எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்காம ரொம்ப அழுத்தமா இருக்கணுங்கிறதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அவங்க மூலமா. கமல் படங்கள்ல மட்டும் ஏன் எல்லா கேரக்டரும் நல்லா நடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்கல்ல, ஏன் எல்லா கேரக்டருக்கும் நல்ல ஒரு ஒரு ஸ்கோப் இருக்கு, நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னு, அதுக்கு காரணம் இந்த ப்ராசஸ் தான். ஸோ அதுதான் தட்ஸ் மேக்ஸ் கமலஹாசன் ஒரு பெரிய ஆளு. அவர் வந்து எப்படின்னா எதையுமே ஒரு நல்லா பண்ணணும்னு ஹோம்ஒர்க் பண்றாரு. அந்த ஹோம்ஒர்க்னால தான் அவர் படங்கள், அது வந்து தெனாலியா இருக்கட்டும், அவை சண்முகியா இருக்கட்டும், ராஜ்கமல்ல வந்த எல்லா படங்களா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா வந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன் அமரன் படத்துல கூட கமல் வந்து ஃபுல்லா எல்லாரையும் உட்கார வச்சு அந்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இது எந்த மாதிரி வரணும்னுலாம் பேசியிருக்காரு. பேசி அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கால் எடுத்து, டைரக்டரோட கால் தான் அது, டைரக்டர் கால் எடுத்து அதை பண்ணியிருக்காரு. பிரமாதமா வந்தது அமரன். விக்ரம் படத்தப்ப அது கமலோட கதை தான். இவர் வந்ததுக்கு அப்புறம், லோகேஷ் வந்ததுக்கு அப்புறம் 6-7 சேஞ்ச் பண்ணியிருக்காரு கமல். 6 தடவை திருப்பி மாத்தி எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த படம் அவ்வளவு பிரமாதமா வந்தது. அது ஃபைனல் டிராஃப்ட் நம்ம எடுத்தோடனே முதல் தடவை எழுதுனதே ஓகேன்னு திருப்தி படக்கூடாது. ஃபைனல் டிராஃப்ட் திருப்பி எழுதி அப்பதான் ஒரு கரெக்டான ஒரு ஃபார்ம்ல வரும். அது டிடி பாப்புலர் ஆங்கர் விஜய் டிவில திவ்ய தர்ஷினி, அவங்க ஃபீல்டுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதே அவங்க வந்துட்டாங்க. வந்து இவ்வளவு நாள் ஒரு பாப்புலரா ஒரு ஆங்கரா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். டிடியை பொறுத்தவரைய மிக முக்கியமா என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது அவங்களால நிக்க முடியாது ரொம்ப நேரம், காலில் பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனையப்ப அவங்களுக்கு வந்து யாருமே வாய்ப்பு கொடுக்கல. அவங்க வந்து நான் உட்காந்து கம்பேர் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க, வேணான்ட்டாங்க, எங்களுக்கு அப்படி வேண்டான்ட்டாங்க. அவங்களால நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்களால பண்ண முடியாம போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் யார் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான். ஏன்னா கமல் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஆறுதலா, அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருப்பாரு. அவருக்கு வந்து நிறைய ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும் அப்படின்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்துடைய ஆடியோ லான்ச் அதை வந்து டிடி தான் பண்ணாங்க. டிடிக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அப்ப சொல்லியிருக்காங்க கமல் சார் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா, பரவாயில்ல அங்க ஒரு ஸ்டூல் போட்டு அவங்க உட்கார வச்சிடலாம். அதாவது நமக்கு தெரியாத அவங்க உட்கார்ந்துருக்காங்கிறது, அந்த இதுல மட்டும் போடியத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஆடியன்ஸுக்கு பாக்குறப்ப அவங்க நின்றுட்டு பேசுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி கமல் சார் சொல்லி அவங்கள பண்ண வச்சாங்க. அதை வந்து அவங்க நன்றியோட சொன்னாங்க, இதை வந்து கமல் சார் தான் எனக்கு பண்ணாரு, அவர் நினைச்சிருந்தா வேண்டாம், நமக்கு வந்து நின்று பண்ற ஆங்கர் இருந்தா போதும்னு சொல்லியிருக்கலாம். பட் அவர் என்னுடைய பிரச்சனையை கேள்விப்பட்டு அதுக்கு அவர் வந்து என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கணும், என்னெல்லாம் மெடிசின் எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த வாய்ப்பும் கொடுத்தாரு. அது வந்து கிரேட்னஸ் ஆஃப் கமலஹாசன் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அதை நினைச்சு பார்க்குறோம்.